விட்டு நம்மை யார் முழுங்கால் படியிடுவோமா? கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இந்த பழைய புதிய வருட ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைத்து நேர் முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பயபக்தியோடு அவருடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து இந்த பழைய வருட ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து ஏற்ற ஒரு அறிவுரையை தேவன் கட்டளையிடும்படியா புதிய வருடத்திற்குள்ளாக உங்களைய மடியனை தேவன் கடக்க செய்யும் போது பெரிதான ஆசீர்வாதத்தினால நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றும்படியாக அதுக்கு தகுதியுள்ள பாத்திரம்ல தேவன் நம்மளை மாற்றும்படியாக மத்தியில் இதனை பாஸ்டர் செவிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிப்பார் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இம்மட்டும் இந்த 2025 வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகமாய் வந்திருக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக, இந்த பழைய வருட ஆராதனைக்கு முதல் பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி அவரை பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அப்படின்ற பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததானே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததானே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. சத்துரு சேனை தொடர்ந்து சுகையில் பக்து நாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சுகையில் பக்து நாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோமா? இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு முன்பாக சென்றார். கரங்களை தட்டி அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ.
அவரை போற்றி அல்லேலூயா என்றார். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரேனில் அவரின் பாதையின் ஒளியாய். கஷ்டங்கள் வந்தும் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினா அவர் நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? என்னை நடத்தினார் சொல்லுகிறவர் பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் என் தேவன் நடத்தினாரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ. அவரை போற்றி அல்லேலூயா என்றார். வெள்ளம் போல் இந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்து. வெள்ளம் போல் இந்தை சென்று இட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகள் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகள் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளா என்னை அழைத்து. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. கரங்களை தட்டி பாடுவோமா? இதுவரை நடத்தின கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீர். வியாதியின் நேரத்தில் காத்து கிருபை,
விடுதலை கொடுத்து தேவ கிருபை. ஓஹோ, விடுதலை கொடுத்து சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காக்கும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் எல்லாரும் வாயை திறந்து அவர் கிருபையினாலதான் நான் இன்று வரை நின்று கொண்டிருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள். அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கண்ணீரை மாற்றின தடைகள் யாவும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. உடைத்து எறிந்து வெற்றியை கிருபை இது. அப்பா உம் கிருபைகள் சேர்ந்து பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. ஓ அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பழைய வருட ஆராதனையில ஒரு சில ஆலோசனைகளை அருமையான பாஸ்டரம்மா உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். அவர்களை கரங்களை தட்டி தேவநாம மகிமைப்படும்படியாக கரங்களை தட்டி வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு இடம் போகிறோன்னா அதை பார்க்க தான் ஆர்வமாக இருக்கும் இல்லையா? இப்போ புதிய வருஷத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்போம். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரோ, எனக்கு என்ன செய்ய போகிறாரோ. காலை வேலையில் இன்னும் ஒரு புதிய வருஷத்துக்கு போகிறதுக்குள்ளே ஆலயத்தில் காத்திருக்க போகிறேன். அதனால் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை கொடுப்பாரோ, அதன்படி எனக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை தீர்மானிக்கிறோம். நிறைய பேர் பண்ண ஒரு பொருத்தனை, இது ரெண்டுமே சொல்லலாம். ஆண்டவரே இதை செய்தீர்னா அதை என்ன செய்வேன், இது எனக்கு அற்புதம் செய்துன்னா யாக்கோபு பொருத்தனை பண்ணார் இல்லையா? என்னை திரும்பி வர பண்ணுவீரானால், நலமுடன் வர பண்ணுவீரானால் இதை உமக்கு தூணாகி இதை ஆலயமாய் கட்டுவேன் சொல்கிறாரா இல்லையா? இப்படி நிறைய பொருத்தனைகள், ஒரு தீர்மானம், இதை செய்வேன். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இதை விட்டுறேன், அதை விட்டுறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இதை எனக்கு செய்யும் அப்படின்னு நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றைய தினத்தில் சில ஆலோசனைகள் தீர்மானிக்கணும், பொருத்தனை பண்ணணும். நிச்சயமாக அது உண்டு. அது ஆனால் சொல்கிறது மட்டும் இல்லை, வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, வாயின் வார்த்தைகளை அப்படியே செய்யணும். இல்லைனா வேஸ்ட். வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். சொன்னீங்கன்னா அதை நிறைவேற காத்திருக்கணும். இல்லைனா நீங்கள் சொல்கிறதோடு போய் அதுவே உங்களுக்கும் நிறைவேறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே ஆலயத்தில் காத்திருக்க போகிறோம். ஆண்டவரே எனக்கு சில காரியங்களை நீங்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தாகத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு வாஞ்சியோடு காத்திருந்து பாருங்களேன். இந்த வர்ற வருஷத்தில் செய்ய போகிறத உங்களுக்கு கொடுப்பார். அதே வார்த்தைகள் வரும், நிச்சயமாக வரும். எங்களுக்கு செய்தோம் ஆண்டவரில் வாசிக்கலாம். தானியேல் 1:8 தானியேலின் காரியங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கைகள்லாம் ஜெயமாக இருந்தது. அடிமைத்தனமாய் அந்த இடத்துல ராஜாவுக்கு சேவகம் செய்யும்படி சில பேரை தெரிந்து கொண்டு அவர்களை ஞானவான்களாய், நல்ல எப்படி புஷ்டி உள்ளவர்களாய், கலை உள்ளவர்களாய், அழகாயாக்கும்படி நல்ல ஆகாரம் கொடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு அவர் இடத்துல கொண்டு வரும்படி ஒப்படைக்கிறாங்க.
இந்த சம்பவங்களை நிறைய கதைகளை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க. தானியேலின் சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் பாருங்க. தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஆமென். இது என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. இப்படி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு ஒயிட்டில் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெந்து நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணுவாங்க. இதை விட்டுறேன், அதை விட்டுறேன், அப்படி இருக்கிறேன், அந்த நாட்கள் மட்டும் இல்லையா? அதே மாதிரி தான் நாமளும் சில வேலையில் இந்த நேரத்துக்கு மட்டும் இப்படி இருக்காண்டவர், இப்போ மட்டும் இப்படி இருக்கிறாண்டவர், மற்ற நேரம் எப்படினாலும் இருக்கிறாண்டவர் இல்லை. பாருங்கள், இவர் என்ன செய்கிறாரு? ராஜாவின் போஜனத்தில் எல்லாம் கொடு, ராட்சஸ் அவங்கெல்லாம் ராஜா அவங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்னை கரைப்படுத்திக்க கூடாது, இதெல்லாம் என்னை தீட்டாகக்கூடாது, எனக்கு வேண்டான்னுட்டு இருதயத்தில் தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதட்டளவு சொல்கிறதில்ல, இருதயத்தில் தீர்மானம். எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பிரதானி தலைவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறாராம். எங்களுக்கு பருப்பு வகையான கீரை வகைகள் இதுவே எங்களுக்கு போதும். இல்லை நீங்கள் எதனா சோர்வாக சரியானபடி இல்லைன்னா ராஜா எங்களை கொன்று போட்டுருவான்னு சொல்கிறேன். இல்லை ஒரு 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. அந்த சம்பவங்களை அதிகமாக சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. அதே மாதிரி இருந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க? 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இவங்க விசேஷமாக இருந்தாங்களாம். எப்படி? அவங்கள காட்டில் இவங்க முகம் கலையாய் புஷ்டியாய் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. எவ்வளவு அருமையான தேவன்! ஒன்று சொல்லட்டுமா? தேவனுக்காக தீர்மானித்து தேவன் சமூகத்தில் காத்திருக்கும் போது, வேத வசனத்தை நேசிக்கும் போது, அதிகமாக துதிக்கும் போது இவங்களுக்கு முகங்கள் பிரகாசிக்கும். மோசேய முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி அதான் பிரகாசிக்கத்தை குறித்து எடுத்தார் இல்லையா? வேறு எந்த மேக்கப்பும் தேவையில்லை. ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். இருதயத்தில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உள்ளத்திலிருந்து தான் வர்றது முகமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. இருதயத்தின் அழகு முகத்தில் தெரியுமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சாரி பாருங்க. ஆனாலும் பாருங்க, ஆச்சரியமாக இருந்தவங்க ஞானத்திலும் எல்லாவற்றையும் சிறந்தவராக இருந்தார். இது மட்டும் இல்லை, உண்மையாக இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தார். நிறைய சொல்லிட்டே போகலாம் தானியேலை பற்றி. அதனால தான் கர்த்தர் இறங்கினார். சிங்கக்கேபில் போட்டாலும் நெருப்பில் போட்டாலும் கர்த்தர் உங்களுக்காக இறங்கணும்னா வைராக்கி வேணும், பக்தி வேணும், தீர்மானம் எடுக்கணும். தீட்டுப்படுத்தாதபடி, சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானிக்கணும். கண்ணாப்பண்ணா இது ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய சரீரம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஷ்டம் போல் இந்த சரீரத்தை கொடுக்கக்கூடாது. மத்தேயு 15 வாசித்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் உள்ளத்திலிருந்து தான் தீட்டு. எப்படி? வெளி பிரகாரமாக என்னதான் நீங்கள் என்னதான் வாசனை போட்டுக்கிட்டாலும், என்னதான் அலங்கரிச்சாலும் இருதயத்தில் அசுத்தங்கள் இருக்குன்னு சொல்கிறார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேன்னு சொல்கிறார். பாருங்க, மத்தேயு 15:18 வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருதயத்திலிருந்து புறப்படு. நீங்கள் வெளியே அழகாக நடிப்பாங்க, பேசுவாங்க, இருதயத்தில் 1000 வச்சுருந்தாலும் ஆனால் தான் உங்களுக்கு ஜெபங்கள் கேட்கப்படாது. இருதயத்தை தான் அன்று பார்க்குறேன், இருதயத்தை தான் நேசிக்கிறேன், இருதயத்திலிருந்து உண்மையாக இருக்கணும், இருதயத்திலிருந்து முழுமனதாய் தேடணும், இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்பொழுது தான் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. 19-20 வாசிங்க. அதிலே எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா அவர் இருதயத்திலும் பெரியவர், இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறவர். அதனால தான் இருதயத்தில் உண்மையாய் தாவீது இருதயத்துக்கு உண்மையுள்ளவனாய் கண்டேன்னு சொல்கிறார், இருதயத்துக்கு ஏற்றுவன் சொல்கிறார். என்னோட முகமுகமாய் பேசினார் ஆண்டவர். அவருடைய சத்தத்தை கேட்டார். அவ்வளோ 6 லட்சம் ஜனங்களையும் மோசே வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இருதயத்திலிருந்து உள்ளம் உடைஞ்சி உள்ளத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிட கற்றுக்கோங்க. இன்றைக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த வருஷத்தின் கடைசியில் அப்படி கூப்பிட்டு பாருங்கள், அவங்க ஜெபத்துக்கு பதில்னா கேளுங்க. அதிகமாக இருதயத்தில் உடைஞ்சி நொறுக்கி அர்ப்பணித்து, ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி பாருங்கள், தீட்டான காரியங்கள் விலகிடும். பல விதமான. அதனால தான் இருதயமே எனக்கு விலகி இருக்கு. உதட்டளவில் என்ன தேடுறாங்க? இருதயமோ தூரமாக இருக்குன்னு சொல்கிறார் மத்தேயு 15. அதிலே சொல்லப்பட்டிருக்கு, என்னை விட்டு தூரமாக விலகி இருக்குன்னு சொல்கிறார். கடவுளே கடவுளே நீ வா, உதட்டளவு கூப்பிட்டா நீங்கள் என்ன கதறினாலும் கேட்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 12 மத்தேயு 12 34-35 வாசிங்க.
விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். யார்கிட்ட பேசுனா அளவாக ஞானவாங்க பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்தீங்களா, பயந்துருக்கிறவங்க பார்த்தீங்களா, ஆண்டருக்கு உண்மையாக இருக்குது, இதெல்லாம் பேசக்கூடாது, இதை செய்யக்கூடாது, மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு இடலான காரியங்களை பேசக்கூடாது. நாவை ரொம்ப அடக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆசீர்வாதமான பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, பயப்படுறவங்க விசுவாசத்தை பற்றி பேசணும், பக்தி விருத்தி உண்டாக்கும்படி பேசணும், மற்றவங்களுக்கு காயங்களை ஆற்றும்படி பேசணும். நாவை குறித்து நிறைய சொல்லலாம் இல்லையா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ, வார்த்தையில் நிரம்பியிருக்கா, விசுவாசத்தில் நிரம்பியிருக்கா, பரிசுத்தில் நிரம்பியிருக்கா, ஆவியில் நிரம்பியிருக்கா, அன்பில் நிரம்பியிருக்கா, தேவ அன்பில் ஒருத்தவங்களை பார்க்கும்போதே எதிரியாக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் என்ன செய்வீங்க? சமாதானமாகும்படி அன்பாய் பேசும்படி இருப்பீங்க. அல்லேலூயா. அதிலே 36 37 அதிலே 36 37 வாசிங்க. ஆமே. நம்ம வாயின் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நியாயம் செய்வார். எதை செய்கிற, எதை பேசுகிற, யார்கிட்ட எதை பேசுகிற, மற்றவங்களை துக்கப்படும்படியான்னு பேசுகிறியா, அவங்க இடறி போனோம், அவங்க பக்தியாக வரவங்களுக்கு நீ இடல் உண்டு பண்ணியா, அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18 20 21 வாசித்தீங்கன்னா, வாயில் அதிகாரம் கனி, உங்கள் கனி வாயினால் இருக்குது. அதிகமாக பதறி பேசாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் முறுமுறுக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, தூஷணமான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் துதிக்க முடியல. இருதயத்தில் நிறைய இல்லாதனால தான் ஆண்டோட மகிழ்ச்சி, பயம், உற்சாகம், விசுவாசம் இல்லாதனால தான் கையை தட்டி ஆராதிக்க முடியல. புரிஞ்சுக்கோங்க. நீதிமொழி 18 20 21 வாசிங்க. எப்படி? அதுதாங்க அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும். அதிகாரம் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு சொல்ல, திருப்தியான வாழ்க்கை நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதமும் எல்லாமே வாயில இருக்குதான். வாயின் வார்த்தையினால நல்லதே பேசணும். அறிக்கையிடுதலாம் செய்வார், கர்த்தர் செய்வார். நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் இப்படி விட்டுற மாட்டார். இப்படி பேசி பாருங்களேன். உடைஞ்சு நொந்து போனவங்க கூட ஆறுதலான வார்த்தைகளை பேசினாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாயின் வார்த்தையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகள், துக்கமான வார்த்தைகள் எங்க நடக்காது, எங்க இது நடக்குமோ நடக்காதா, ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது இப்படிலாம் இருந்தீங்கன்னா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 10 வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த நாவை குறித்து எவ்வளவு பொல்லாப்பு விட்டு விலகி, பக்தி உள்ளவர்கள் எப்படிலாம் காத்து கொள்ளணும், விலகி உங்களை காத்து கொள்ளணும். எல்லாம் நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில். நாவினால ஆசீர்வாதம்னு ஆற்றுவீங்க, மற்றவங்களை தேற்றுவீங்க, மற்ற பிசாசே நடுங்குவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். நாவில் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஏன் இந்த நேரத்தில் தாவீது அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 39 பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் வாசிங்க. சத்துரு எனக்கு முன்பாக இருக்க மட்டும் கடிவாளத்தில் வாயை, கடிவாளம் குதிரைக்கு பார்த்துருக்கீங்களா, அதை அடக்கி கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் எது கிடைக்குமோ அப்படின்னு சத்துரு பார்ப்பான். நமக்கு எப்படா இந்த காரியங்களை அந்த வாயின் வார்த்தையினால நமக்கு ஆசீர்வாதத்தை எழுந்துருவான். வாசிங்க 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். எப்படி? எதை தாவீது ராஜா சொல்றாரு? வாயை கடிவாளத்தினால அடக்கி வைக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாவுனால அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அதிகமாக துதிக்கிறதும் ஸ்தோத்திரிக்கிறதுக்கு மட்டும் இந்த நாவு இருக்கணும். அதிகமாக
தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடக்கூடாது. அதிகமாக ரொம்ப பேசினா அது நல்லதே கிடையாது. ஞானமாய் ஜாக்கிரதையாய் பேசணும். அதே 17:3 பார்த்தீங்கன்னா வாசிங்க, சங்கீதம் 17:3 கூட வாசிங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி. என்ன பண்றாரு? எதை குறித்தும் பேசாதபடிக்கு வாயினால தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே, எதை குறித்தும் யாரை குறித்தும் அவசரப்பட்டு வாயினால நிறைய பேர் வாயை விட்டுட்டு மாட்டிக்குவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயை விட்டு பெருமையான பேசும், பயங்கரமாக பேசும் இந்த நாவு. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பார்க்கும்போதே எதை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு விசாரிக்கிறாங்களோ இல்லையோ தன்னை பற்றியே பெருமையாக பேசுவாங்க. இது தெரியும் தெரியுமா, அப்படி இருப்பேன் தெரியுமா, இப்படி தெரியுமா, என் வீட்டார் தெரியுமா, இப்படி இருக்குது, என் ஞானம் தெரியுமா, இதெல்லாம் பெருமையானவங்களை பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறார். அதே 141:3 வாசித்தீங்கன்னா வாசிங்க, சங்கீதம் 141:3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என்ன சொல்றாரு? வாயின் வாசல் நீர் காத்துக்கொள்ளும். நாம கூட காவல் வைத்துக்க முடியாது. ஆண்டவரே, அங்கே போனால் ஞானமாக பேசணும், வாயை திறக்கக்கூடாது, நான் அடக்க வேணும் ஆண்டவரின்னு ஜெபம் பண்ணிட்டுலாம் கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருப்பாங்க. வாயை விட்டுறது. நான் பெரிய இருக்கிற இடத்துல இவங்க முந்திரி கொட்ட மாதிரி எதாவது பேசிடுவாங்க சில பேர்லாம். காவல் வையும், எனக்கு நீ காவல் வையும் ஆண்டவரின்னு சொல்கிறார். நாவை குறித்து நிறைய காரியங்கள் ஏன் இந்த நேரத்தில்னா அப்படிலாம் தாவீது தீர்மானித்தார். தானியேல் இருதயத்திலிருந்து தீர்மானித்ததுனால தான் அந்த காரியங்களில் எல்லாவற்றும் அப்படி இருந்ததுனால தான் ஆண்டவர் மகிமை. ஆண்டவர் அதை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். அதனால தான் தானியேலை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 66:14 பார்த்தீங்கன்னா, இக்கட்டில் பொருத்தனை செய்வோம், இக்கட்டில் துன்பத்தில் கஷ்டத்தில் வியாதியில் வேதனையில் ஆண்டவரே இது நல்லானா நமக்கு செலுத்துகிறேன், இது இப்படியானா நமக்கு செய்கிறேன். பொருத்தனை செய்து அதை செய்யாமல் போனால் தப்பு. வாயினால் எல்லாம் சொல்லிடுவீங்க, அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ சொன்னியே இப்படி தொடர்ந்து பைபிள் படிப்பேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், தொடர்ந்து கரெக்ட் டைமுக்கு போவேன், நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. பாருங்களேன், இந்த புதிய வருஷத்துக்கு போகிறதுக்கு முந்தைய என்னென்னலாம் பொருத்தனை பண்ணுவாங்க. அது அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதம் கூட கடந்து போகாது. அதனால தான் வளராதுக்கு காரணம் இதுதான். வாசிங்க 66:14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிறைய இக்கட்டில் துன்பத்தில் ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை கொடுத்தா, என் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தா, என் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுத்தா, இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தா, பொருத்தனை இதை செய்கிற ஆண்டவரே, இப்படி இருக்கிற ஆண்டவரே, இப்படி கொடுக்குற ஆண்டவரே, சரியான கரெக்ட் டைம் வந்துடுவேன் ஆண்டவரே, நான் நிற்க மாட்டேன், நான் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இன்னைக்கு போகலன்னா என்ன, ஒரு அசட்டை, அலட்சியம், நன்றி கெட்டது, நன்றியை மறந்துடுவாங்க. நிறைய பேர் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி தான் பார்க்குறாங்க, நிறைய பேர் அப்படி. அதனால தான் ஒரு விசுவாசத்தில் வளர முடியல, தேவனுடைய அன்பை கழிக்கிற முடியல, தேவ பிரசனத்தை உணர முடியல, ஆசீர்வாதம் தங்காது. நிறைய காரியங்கள் விஷயங்களில் வேத வசனத்தில் வாயின் வார்த்தையில் அதிகமாக இருக்குது. உபாகமம் 23:21 வாசிங்க. இந்த பொருத்தனை குறித்து பயங்கரமானவர் சொல்லப்பட்டிருக்கு. அது உனக்கு பாவமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றணும், இல்லைன்னா அது உங்களுக்கு பாவம்னு சொல்கிறார். உபாகமம் 23:21 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். ஆமென். இப்படிலாம் என் சமூகத்தில் வந்து சொன்னியே, இப்படிலாம் என் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தியே, அறிக்கையிட்டியே, செய்தியா, கர்த்தர் கேட்பார். அன்னால் பொருத்தனை பண்ணி நான் அதை அப்படியே நிறைவேற்றினான். அன் பிள்ளை கொடுத்தா அது உமக்கென்று வளர்ப்பேன், உமக்காக வளர்ப்பேன்னு சொன்னதை அப்படியே அன்னால் நிறைவேற்றினான். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் செய்வார், நாம் சொன்ன பிரகாரம் செய்யணும். அது பாவம். வாயினால் எதனா சொல்லிடுவாங்க, நிறைய பேர் நிறைவேற்றதே கிடையாது, அது பாவம்னு ஆண்டவர் சொல்கிறார். நியாயாதிபதியில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஏடாகுடமாக சொல்லிட்டு செய்யறதில்லை. ஆனால் இவங்க பாருங்கன்னா, எப்தா பொருத்தனை பண்ணினா அது அப்படியே தன் மகளை அப்படியே பலியிட கொடுத்தாராம். பாருங்க, யார் செய்ய முடியும்? ஆபிரகாம் ஈசாக்கு பலி கொடுத்தாரு. இந்த எப்தா காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த யுத்தம் முடிஞ்சு இந்த பிரச்சனைகள் ஒழிஞ்சு நான் திரும்பி வரும்போது எது வருதோ, எதுவானால் ஏதாவது வரும் பலியிட்டுலாம் நினச்சிருப்பார். எனக்கு எதிர்கொண்டு எது வருதோ அதை பலியிடுறேன், இப்படி பொருத்தனை பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்படி கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன், அப்புறமா இல்லை பார்த்தா கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா முடியல, செய்ய முடியல, என்கிட்ட இல்லையே, இது கொடுக்க அது கொடுக்க சரியாக இருக்கே,
இதெல்லாம் கூட பாவம் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க நியாயாதிபதிகள் 11:30 வாசிங்க. அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படிலாம் நம்ம நிறைய பேர் பொருத்தனை செய்தால், இப்பவும் சொல்கிறேன், புதிய வருஷத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கேட்பார். நல்லது, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் அப்படி தீர்மானித்ததுனால தான் கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். தீர்மானித்தா நீங்கள் முடிவெடுத்தா ஒரு பொருத்தனை பண்ணால் அதை செய்யணும். அப்போது தான் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அடுத்தது 31 வாசிங்க. நான் அம்மோன் புத்திரத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஆமென். பாருங்க, இப்படி பொருத்தனை பண்றார். இப்போ பாருங்க, அடுத்தது 34 வாசித்தீங்கன்னா, தன் மகள் வர்றா, ஒரே மகள், வேற பிள்ளைகளே கிடையாது. இப்போ நம்ம செலுத்த முடியுமா? அதனால தான் பொருத்தனைலாம் கூட ஜாக்கிரதையாக செய்யணும். செய்ய முடிஞ்சால் பொருத்தனை பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணக்கூடாது. தீர்மானம் நான் நிறைவேற்றுவேன், அதன்படி நடப்பேன்றவங்கன்னா தீர்மானிக்கணும், சொன்னதை நிறைவேற்றணும். அது பாவம் ஆண்டவர் சொல்றார். 34 வாசிங்க. யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளே அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. ஆமென். 35 36 கூட கவனிங்க, நல்லா கவனிங்க, வாசிங்க. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். என்ன ஒரு, இப்போ பெரியவங்க பொருத்தனை பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா? வயிற்றில் இருக்கும் போதோ முதல் கனியோ உமக்காக கொடுக்குறேன், உமக்காக வளர்க்குறேன், உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், இதை செலுத்துகிறேன், அதை செலுத்துகிறேன். பாருங்களேன், இந்த மகள் பாருங்களேன், வாயினால் சொல்லிட்டீர், அது அப்படியே நிறைவேற்றும். ஈசாக்கு அந்த அமைதியாக இருந்தார், பலி செலுத்துறவர் ஒன்றுமே கேட்கல. அப்பா என்ன செய்தாலும் நன்மைக்கே செய்வார்னு அமைதியாக இருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்வார்னு ஆபிரகாம் இருந்தார். ஆபிரகாம் தம் மகனை பலியிடு வரைக்கும், கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்தார். என்னப்பா ஏன் இப்படி செய்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. இதுதான் கீழ்ப்படிதல். தகப்பனார் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் அக்கறையாய் பாசமாக எதை எப்போ செய்யணும்னு ஒரு பாசம் தகப்பன் எப்படி இருக்கிறது போல. இப்போ பாருங்க, நீ வாயினால் பொறுத்தனை சொல்லிட்டு அதை நிறைவேற்றும் தம் மகளே சொல்கிறா, அப்படியே செய்யுங்க. அதனால என் சகோதரிகளோட போய் இருந்துட்டு வரேன். பாருங்க 39 கடைசி வசனத்தை பாருங்களேன், அதை அப்படியே செய்தாரான், தன் மகளை பலியிட்டார். இப்போ செய்ய முடியுமா? அதனால தான் வாயின் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருத்தனை பண்ணால் அதை செய்யணும். மூடரில் பிரியப்படுகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கு. 5:4-5 வாசித்தீங்கன்னா, பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்று, இல்லைன்னா பொருத்த பண்ணாமல் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4-5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அடுத்த வசனத்தை, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆமென். நேர்ந்து கொண்டா அதை செய்யணும். இந்த நாட்டில் பாருங்க, எல்லாரும் கோயிலுக்கு தேடுறது என்னமோ, ஜாலியாக இருக்கிறது என்னமோ, நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் எதோ எதிர்பார்த்து வந்திருப்போம். இந்த வருஷத்தோட புதிய வருஷத்தில் எனக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே, புதிய வருஷத்துலையாவது எனக்கு நிம்மதி கிடைக்கணும் ஆண்டவரே, புதிய வருஷத்துலையாவது என் பிரச்சனை இல்லாமல் ஒழியணும் ஆண்டவரே. இதுக்காக எதிர்பார்த்துலாம் ஆலயத்தில் புதிய ஆண்டு காலையிலே வந்து காத்திருக்க வருகிறோம் ஆண்டவரேன்னு தேடி வந்திருப்போம் இல்லையா? சில பேருக்கு சொல்ல முடியாத வேதனைகள், கஷ்டங்கள்லாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல முடியாமல், பகிர்ந்துக்க முடியாமல், ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாமல், விசுவாசிக்காமல் சில காரியங்கள்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும்.
அதிகமாக தேவனுக்கு காத்திருக்கிறதுக்காக, துதிக்கிறதுக்காக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். தானியேலை போல அர்ப்பணிக்கணும். தாவீதை போல எல்லா காரியத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கணும், தீர்மானிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் காரியத்தில் முன்னாடியாக இருப்பேன், ஆலயத்தின் காரியத்தில் உறுதியாக இருப்பேன், ஊழியக்காரருக்கு இருப்பேன், சபைக்கு இப்படி இருப்பேன், தேவனுக்கு நான் இப்படி இருப்பேன், சபை விசுவாசிங்க மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன். நற்கிரியை, நற்குணங்கள் நம்மளே காண்பிக்கணும். அதுதான் கனி. சங்கீதம் 71:8 வாசித்தீங்கன்னா, என் வாய் நாள்தோறும் மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறதா? ஏதாவது பேசிட்டு, ஏதாவது பார்த்துட்டு, கண்டதை ஊர் கதைகளாம் பேசிட்டு. வாசிங்க 71:8. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. அப்படி நிறைந்திருக்கிறோமா? நாள்தோறும் துதியினால் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எங்கேயுமே எனி டைம் எப்போனாலும் துதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, மகத்துவம், அது மகத்துவம் நிறைந்தது. என் பிள்ளைய நல்லா துதிக்கிறாங்களா? என்ன வந்தாலும் துதிக்கிறாங்களா? மகத்துவத்தை நிரம்பி இருக்கா? நாள்தோறும். அதுதான் பக்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி அதிகமாக இவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, உங்கள் நாவை ஒப்பு கொடுக்கணும், அதிகமாக இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது தான் நம்ம இந்த சரீரத்தை ஆண்டவர் ஆளுகை செய்ய, நம்மளை தொட, நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்மளை ஆவிலாம் நிரப்ப. அவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அதனால தான் ஆவியானவருடைய கிரியை இல்லை, வல்லமை இல்லை, ஆண்டவர் ஊற்றப்பட முடியல. இங்கே ஒரு மன ஆவி இல்லை. அப்போஸ்தலர் காலங்களில் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். நாவு இறங்கினது, ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஆவியானவர் இறங்கினது, அந்த இடமே அசைந்தது. ஏன்? ஒருமன ஆவி இல்லை. ஒருத்தருடைய தாகத்தை நிமித்தாது மற்றவங்களுக்காக ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மனம், ஒரே ஆவி கூட ஆண்டவர்னு சொன்னால் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பார். இந்நேரம் நீங்கள் நல்ல பலத்தை பெற்று, அவர் பலன் இல்லாமல் வாழ முடியாது தேவனுடைய பிள்ளையிலே. அதனால தான் துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆலயத்தின் காரியத்தில் பங்கு கொள்ள முடியல, உற்சாகம் இல்லை, விசுவாசத்தில் வளரலை. அதனால தான் இப்படி மந்தமாக இருப்போம். ஒரு கர்த்தருக்குள்ளே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட முடியாது. நமக்கு எந்த ஒரு ஆண்டவர் பேச மாட்டார், யார் மூலமும் நமக்கு எச்சரிக்கவும் மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கேட்டு அதன்படி நடக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் அப்படியே தீர்மானிச்சாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் காலங்களில் பெருகினுச்சு சபை, நாளுக்கு நாள் பெருகினதான். ரட்சிக்கப்படுறவர்கள் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாராம். இந்த கடைசி காலங்களில் நல்ல பிரிவின ஆவிகள் தான் இருக்குது. கசப்புகளும், விரோதங்களும், பகைகளும், அசட்டத்தனமும், மந்த புத்தியும், வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லை, ஆண்டு மேலே நம்பிக்கை இல்லை, ஒரு உணர்வு இல்லை, ஒரு பயம் இல்லை. ஏன் இந்த எச்சரிப்பு இந்த வருஷத்தின் கடைசியில் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளை சீர்படுத்தி என்ன பண்ணோம்? ஸ்திரப்படுத்தும். சும்மா இல்லை. இந்த காத்திருக்கிறது, உபவாசிக்கிறது, கண் விழித்து செபிக்கிறது, அதிகமாக வேதத்தை நேசித்து படிக்கிறது, அது உணர்ந்து படிக்கிறது, நம்மளை ஒப்பு கொடுக்கறது, காத்திருக்கிறது, தாகத்தோடு ஆண்டவரே என்னை தொடும், என்னை நிரப்பும்னு கேட்கறது, இதெல்லாம் பெற்றுக்கொண்டாதான் நம்ம மேற்கொண்டு நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியும். உங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், சத்துருவை மேற்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் செய்யப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருப்போம். சீஷர்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். என்ன? இடைவிடாமல் தரித்திருப்போம். இன்றைக்கு யார் யார் என்ன பொருத்தனை பண்ணுறீங்களோ, என்னென்ன தீர்மானிக்கிறீங்களோ, எதுக்காக ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஆண்டவரே தொடர்ந்து இந்த வேதனை தாங்க முடியல, என் பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும், வீடு கட்டப்படணும், கடந்தொழிலிருந்து விடுதலை வேணும், என் பிரச்சனைலாம் ஒழியணும், எனக்கு நிம்மதி வேணும். எவ்வளோ பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ அதை தேவன் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வேண்டுதலும் ஜெபம் பண்ணுதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். எல்லாரும் அங்கே ஒருமன ஆவி இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அனுதினமும் அவர் சீஷர்கள் தொகை பெருகிட்டான். ஆண்டவருடைய கிரியை வல்லமையாக இருந்தது, பக்தி விருத்தி அடைந்தது சபை. ஏன்? என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது, மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் தேவ சமூகத்தை மட்டும் அசட்டை பண்ணுறீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சொல்லிட்டு வராது. கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இப்போ பாருங்கள், நாங்கள் நினச்சோமா கிறிஸ்மஸ் அங்கேருந்து வரந்து இங்கே வந்து சேர முடியல. நல்ல வேலை எந்த ஆபத்து புத்தலாதபடிக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டவர். அது மாதிரி சொல்லிட்டு வராது. வியாதி, கஷ்டம், ஆபத்துலாம் சொல்லிட்டு வராது.
அவருடைய கரத்தில் நம்ம இதனால தான் சொல்ல வரேன், நம்மளை அர்ப்பணிக்க தீர்மானிக்க பரிசுத்துக்கு ஒப்பு கொடுக்க அதிகமாக காத்திருக்க, வேதத்தை நேசிக்க அதிகமாக துதிக்கணும். நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயத்தில் இவையெல்லாம் வார்த்தைனா இருந்தால் தான், விசுவாசம் இருந்தால் தான் அதிகமாக துதிக்க முடியும். இல்லைன்னா துதியே வராது, ஜெபிக்க முடியாது, ஸ்தோத்திரம் வராது. உள்ளத்திலிருந்து தான் அந்த மகிழ்ச்சி வரும், கலிகுறுதல் வரும், உற்சாகத்தின் ஆவி வரும். ஏன் இல்லை? இருதயத்தில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்கள தீர்மானித்தாங்க. அதனால தான் ஒருமனப்பட்டு கூடும்போதே ஆண்டவர் பலத்த செய்கைகளை செய்தாராம். பயங்கரமான காரியங்களாம், சப்பானியெல்லாம் எழுப்பினார் இல்லையா? பிறவி சப்பானியவே சீஷர்கள் எழுப்பினார்கள். பேதுரு மரித்தவெல்லாம் எழுப்பினார். ஆண்டவர் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் சொன்ன, அது அப்படியே நிறைவேற்றினது சீஷர்கள். இன்று முடியும். ஏன்? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே திட்டுறாரு. அவிசுவாசம் இருந்தால் அங்கே அற்புதம் நடக்காது, சந்தேகம் இருந்தால் அற்புதம் நடக்காது. வார்த்தை மேலே முதலாவது விசுவாசிங்க, தேவனை நேசிங்க. பாருங்கள், தானியேலை போல இருதயத்தில் தீர்மானிங்க. உங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, ஆண்டரை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஆண்டரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாவை அதிகமாக தீர்மானித்தார் தாவீது. துதிக்கிற நாவு, இது ஆசீர்வாதமான நாவு. மற்றவங்களை ஆற்றுகிற நாவாக இருக்கணும், தேற்றுகிறவர்களாக இருக்கணும். ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் எல்லாமே நாவில வச்சிருக்கிறார். நாவு மீறாதபடிக்கு தீர்மானிக்கிறேன் தாவீது சொல்றார். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எழுந்து நிற்க போகிறோம். ஆராதனை செய்ய போகிறோம். வெளியில இருக்கிற பிள்ளைகள் உள்ள வந்துருங்க. சேர்ல கூட இருக்கிறவங்க உள்ள வாங்க. எல்லாரும் கதவுக்குள்ள இருக்கணும். பிழைக்குள்ள இருக்கிறவங்க தான் தப்பிக்கப்பட்டார்கள். எங்களை நடத்தினரே, எங்களை சுமந்த தெய்வமே ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்தின் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எதையும் பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பான்லாம் பார்க்காதீங்க. அவர் உங்களை உருவாக்கினவர். அவர் உங்களை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்தெடுத்த தெய்வம். அவரை நான் ஆராதிக்க போகிறேன். அவர் இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்காக
இம்மட்டும் நம்மளை தாங்கினதற்காக, சுமந்ததற்காக, தப்புவித்ததற்காக. ஓ, அவர் எவ்வளவு மகத்துவமான தேவன். சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து ஹalleluya. யாருமே சும்மா இருக்காதீங்க. ஹalleluya, ஹalleluya. எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, என் பாவங்களுக்காக நீ சிலுவையை சுமந்தீரே. உண்மையாய் 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 தன் பாவங்களை மறைக்கிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ, இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் வாங்க திறந்து, அப்பா உமக்காக தான் வாழ்கிறேன், நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, தானே ஐயா, நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம். சபை விசுவாச பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காக தானே ஐயா. வாயை திறந்து விசுவாச பிள்ளைகள் உமக்காக. சத்தம் உயர்த்தப்படட்டும். இந்த வருஷத்தின் கடைசி நொடிகளில் நிற்கிறீங்க பிரதர்ஸ், வாயை திறந்து கரங்களை தட்டி உமக்காக. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். வாயை திறந்து அன்பர் உமக்காக தானே, உமக்காக தானே. வாயை திறங்க, வாயை திறங்க. நாங்கள் உயிர் வாழ்கிறோம் அப்பா. ஓ, உமக்காக தானே நான் உயிர் வாழ்கிறேன். ஜீவனை கொடுத்த தேவனை துதிக்க வாய் வரலனா இந்த உடலோ. எல்லாரும் வாயை திறந்து, வாயை திறந்து இந்த உடலோ உமக்காக செய்வாரும் பார்ப்பத என் கண்களை மாலைகள் நீலை மாறி மாலைகள் மாறிடுமோ அவர் கிருபையினாலும், அவர் ஒருவரே. அவர் கிருபை நம்மளை தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காக பிரதர்ஸ் வாயை திறந்து எனக்கு தாசை வரும் பவர் எனக்கு தாசை கரங்களை வாழத்துக்கு நேரம் எடுத்து விசுவாச பிள்ளைகள் கரங்களை
சொல்லுகிறது ஒரு விசை. நம்புவே. வாயை திறந்துங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசுவை நம்புவே. இயேசுவை நம்புவே. இயேசுவை. அப்படி எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரம் ஏறிடுங்க. இன்னும் ஒரு சில மணித்துளிகள் தான். என் கரங்களை இரு கரங்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுப்போமா எல்லாரும். எல்லாத்துக்கும் ராஜா எங்கள் கரங்களை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் நாங்க ஏறெடுத்திருக்கிறோம் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் சித்தக்கான பாத்திரனல்ல. கிருபையோ வேறொன்றுமில்லை. நான் இதற்கான இந்த வருஷத்தை கடக்க செய்ததற்கு நான் பாத்திரன் அல்ல. கிருபையோ வேறொன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எல்லாரும் வாயை திறந்து என் நினைவா இருப்பவர். ஒரு விசை எபினேசரே சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவோமா. யாரை கூப்பிடுகிறீர்களோ இந்த புதிய வருஷத்துல தேவன் நல்லதை செய்ய வல்லவர். என் கட்டுகள் உடையணும், என் பிரச்சனைகள் மாறணும். இந்நாள் வரை சுமந்தவரே. இந்த புதிய வருஷத்தை நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரே. எல்லாரும் புதிய வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நன்றி ராஜா சொல்லுங்க. நன்றி இதயத்தை சுமந்தீரே. நன்றி. ஒன்றுமே இல்லாமல் என் வாழ்வு நன்மையான் சேர்ந்து சொல்லுவோமா. நன்மையான் ஒரு தீமையும் நினைக்காத. வாயை திறந்து ஒரு தகப்பன் ஒரு தீமையும் காண செய்த தெய்வமே. நன்றி நன்றி. ஷாகி ராதி ரபா ராதிரா ஷாதி ரபா ராதா. இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்காக கரங்களை தட்டி உங்களால் முடிந்த வரைக்கும் நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி தேவாதி தேவனை கரங்களை தட்டி இன்னும் சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இந்த புதிய வருஷத்தை காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து கரங்களை உற்சாகமாக தட்டி ஷாதி ராகாரா. அவர் வல்லமையுள்ள கரம் இப்போது இந்த ஸ்தலத்தின் மேல ஸ்தலத்தின் மேல ஸ்தலத்தின் மேல
ரபராதி ராகராதி ராஹா. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து நன்றி பலிகள் கரங்களை தட்டி போடுவோமா? யாரும் சும்மா இருக்காதீங்க. ஆலயம் கூடி வந்தோம். கரங்களை தட்டி உம்மை கத்து செய்த நன்மைக்காக, இந்த புதிய வருஷத்தை காண செய்ததற்காக நன்றி மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி நன்றி நன்மைக்காக நன்றி நன்றி மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலவை 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 பலவை. எங்களை உயர்த்த போகிற தெய்வமே, எங்களை உயர்த்த போகிறீரே, ஆத்துமாக்களை பெருக பண்ண போகிறீரே, எங்களுடைய ஆண்டவரே பண தேவையை சந்திக்க போகிறீரே, எங்களுக்கு நீண்ட நாளாய் காணப்படுகிறதான பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போகிற தெய்வமே, எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நன்றி அப்பா. நிதியான காரியத்தை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்களை நல்ல பிதாவே. அப்படியே என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சிரமத்துக்கு சாரி பிரதர், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். நிறைய விதமான கட்டுகள் பிரச்சனையிலேருந்து இப்போ இங்கே நின்றுட்டுருக்கிறேன். அநேக கட்டுகள்லேருந்து இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்திலே பெரிய பெரிய ஆசீர்வாதம் நிறைய குடும்பத்தில் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் நல்லவராக செய்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் பாஸ்டர்மா சொன்ன பிரகாரம் தான். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். சேர்ந்து சொல்லுவோமா கரணத்தை? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த இந்த வருஷத்தை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. ஆனந்தமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மாபெரும் இந்த புதிய வருஷத்தை காண செய்ததற்காக ஆனந்தமே பரமானந்தமே. இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்த காரணவர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா தேவன் நாம மகிமைப்படும்படியாக இந்த 2026 வருஷத்தை காண செய்த கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் சபைக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தை தேவன் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் சபைக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவே. இந்த வருஷத்துல என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே உட்காருங்க.
அப்படியே உட்காருங்க. கரங்களை தட்டி இந்த புதிய வருஷத்துக்கு முன்னான பாடல் பகுதிக்குள்ளாக எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாருக்கும் குரூப்ல அமைச்சிருக்கிற இந்த பாட்டை. புத்தம் புதிய ஆண்டு, புத்தம் புதிய நான், கிருபையா தேவன் தந்தது. புத்தம் புதிய ஆண்டு, புத்தம் புதிய நான், கிருபையா தேவன் தந்தது. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. ஒரு விசை. புத்தம் புதிய ஆண்டு, புத்தம் புதிய நான், கிருபையா தேவன் தந்தது. புத்தம் புதிய வாழ்வு, புத்தம் புதிய நான், கிருபையா தேவன் தந்தது. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுவே. கடுகளவு குறைவின்றி காத்து பார்த்து வந்தி, கண்ணீரின் பாதையில் கண்மணி போல் காத்தே. கடுகளவு குறைவின்றி காத்து பார்த்து வந்தி, இதன் பாதையில் கண்மணி போல் காத்தே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. இதுவரை சுமந்திட்டே இனியும் சுமந்திட்டே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. ஓ ஓ இதுவரை சுமந்திட்டே இனியும் சுமந்திப்பே. புத்தம் புதிய வாழ்வு, புத்தம் புதிய நான், கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. பரிசுத்தை நன்மையினால் மொழி சூட்டுபவரே, வல்லமையால் வரங்களினால் நிரவிய அனுப்பிடுமே. பரிசுத்தை நன்மையினால் மொழி சூட்டுபவரே, வல்லமையால் வரங்களினால் நிரப்பிய அனுப்பிடுமே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்திடுவே. இதுவரை நிரப்பினே இனியும் நிரப்புவே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்திடுவே. ஓ இதுவரை நிரப்பினே இனியும் நிரப்பிடுவே. புத்தம் புதிய ஆண்டு, புத்தம் புதிய நான், கிருபைதான் இதுவரை நடத்தியது. இவ கிருபைதான் இனியும் நடத்திடுவே. வாக்குரைத்து வழுவாமல் இதுவரை வணங்கிலே. வார்த்தையினால் வசனத்தால் வாழ வைத்தீரே. வாக்குரைத்த வழுவாமல் இதுவரை வணங்கிலே. வார்த்தையினால் வசனத்தால் வாழ வைத்தீரே. ஓ இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. ஓ இதுவரை தாங்கினே இனியும் தாங்குவே. ஓ இதுவரை நடத்தினே இனியும் நடத்திடுவே. ஓ இதுவரை இனியும் தாங்கிடுவே. புத்தம் புதிய ஆண்டு, புத்தம் புதிய நான், கிருபைதான் இதுவரை நடத்தியது. உன் கிருபைதான் இனியும் நடத்திடுவே. உள்ளுள்ள இடங்களிலே நிறைவாய்
நிறைவாய் போஷித்தீரே. புது கிருபை புது பலத்தால் புதுமைய நிரப்பிடுவீர். புல்லுள்ள இடங்களிலே நிறைவாய் போஷித்தீரே. புது கிருபை புது பலத்தால் இதுவரை நடத்தினே இனியும் நடத்திடுவீரோ. இதுவரை வாங்கினே இனியும் போஷிப்பீரோ. இதுவரை நடத்தினே இனியும் நடத்திடுவீரோ. இதுவரை வாங்கினே இனியும் போஷிப்பீர். புத்தம் புதிய ஆண்டு புத்தம் புதிய நாள் கிருபையா தேவன் தந்தது. புத்தம் புதிய வாழ்வு புத்தம் புதிய நாள் கிருபையா தேவன் தந்தது. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியதே. தேவ கிருபைதான் இனியும் நடத்தியதே. தேவ கிருபைதான் இனியும் நடத்தியதே. கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். எபிரோன் சர்ச் மிஷன் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுடைய ஊழியரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கிற கைகளை பார்த்து பிடிச்சு சொல்லுங்க. நல்லதாவே சொல்லுவேன். கர்த்தர் உங்களை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஆசீர்வதிப்பா. ஹalleluya. வெளியில இருக்கிற சிறு பிள்ளைகளை பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். மைக் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் எடுத்து வச்சுக்கோங்க. 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். யார் மேலதான் தண்ணீர் வரும்? இந்த கால வேளையில தேவன் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். பெரிய அற்புதம் அதிசயம் இந்த மாதத்துல உங்களுக்கு வேணும் சொல்லுகிற பிள்ளைகள், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நான் என்னுடைய சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை மற்றவர்களிடத்தில் கொடுத்துறாதீங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆண்டவருக்குள்ளாக புது பலன் அடைந்து அவரை அனுதினமும் தேடுகிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஹalleluya. அற்புதம் நடக்கும். ஆமென். அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லுகிற பிள்ளைகள் ஹalleluya ஹalleluya. நான் கிரகிக்க முடியாத காரியத்தை தேவன் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அது இன்றைக்கே செய்வார். இது நாளைக்கே செய்வார். இந்த மாதத்துக்குள்ள செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, எவன் தாகமா இருக்கிறானோ அவனுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீரையும் தண்ணீர் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எவன் வாஞ்சையோட தேவனை தேடுகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த வருஷத்துல. ஆமென். அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ காணாம போறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் போடலைங்க. எவன் தாகமா இருக்கிறோம், எந்த மக தாகமா இருக்கிறதோ, எந்த குடும்பம் தேவன் மேல தாகமா இருக்கிறதோ, எந்த பிள்ளை தேவன் மேல தாகமா இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தான் தண்ணீர் கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன். தாகமா இருந்தா தண்ணீர் கிடைக்கும். ஹalleluya ஹalleluya. அந்த தண்ணீர் எப்படி கிடைக்குதா? வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும். ஹலோ, இங்க கவனிங்க கவனிங்க கவனிங்க. எத்தனை பேர் அந்த தீ ஒரு கடாயோ ஒரு பாத்திரத்தோ அடுப்புல வச்சுட்டு எதுவுமே ஊத்தாம
கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சொட்டு தண்ணி அதில் விட்டு பாருங்களேன், என்ன ஆகுமா? தண்ணி இருக்குமா? என்ன ஆகும்? காணாம போயிடும். ஆமே, ஹல்லேலூயா. ஏன்னா அது எப்படி இருக்கு? கடை காய வச்சுட்டு இருக்கிற பேர். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா பிரதர் அண்ட் சிஸ்டர்? சொல்றாங்களா? உங்களுடைய வாழ்க்கை இப்படி காய்ந்து போயிருக்கிற சூழ்நிலையில தான் எந்த மகன், எந்த ஒரு பிள்ளை தேவன் மேல தாகமாய் இருக்கிறதோ, வறண்ட நிலத்தின் மேலே என் தேவன் ஆறுகளை ஓட பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடக்காதுன்னு நினைச்சது நடக்க போகுது. முடியாது செஞ்ச காரியம் முடிய போகுது. தடையாய் நின்ற காரியத்தை தேவன் கொடுக்க போகிறார். எதுவுமே நடக்கலையே நினைத்த காரியம் நடக்க போகுது. சாப்டர் க்ளோஸ் பண்ணி வச்ச புக்கை திரும்பி ரீஓபன் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு? யாருக்கு? எந்த ஒரு மகன், பாஸ்டர்மா சொல்லி முடிச்சிட்டாங்க ஏற்கனவே. ஸ்டார்டிங்கில் அப்படியே பயங்கரமாக பக்தியாக இருப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்களா, அப்படியே இந்த இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், பாஸ்டருக்கு இப்படி இருக்கணும், இந்த வருஷத்துலேயாச்சும் நம்ம கரெக்டான டைமு போகணும். ஆமே, ஒரு வாரம் தான் அந்த தாகம் இருக்கும். 2வது வாரம் பார்த்தீங்கன்னா தாகம் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். யார் மேல? சந்ததியின் மேல். யார் மேல? யார் மேல? சந்ததியை தேவன் பேர் சொல்லி அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கால வேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த ஒரு மகன், எந்த ஒரு பிள்ளை இந்த கால வேளையில இந்த வார்த்தையை கேட்கிறீர்களோ, அந்த பிள்ளை தாகமா இருந்தால் இந்த வருஷத்துல என் தேவன் தண்ணீர் பாய்ச்ச போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது வறண்டதா இருந்தாலும் பரவாயில்ல, அது வறண்டு போய் காணப்பட்டாலும் பரவாயில்ல, அது வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே என் வாழ்க்கையிலே நடக்கலையே, ஆசீர்வாதம். இந்த மழை தண்ணீர் கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மழை வறட்சியா இருக்கிற காரியத்தை செழிக்க பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில தோண்டு போன காரியங்களை திரும்பவும் 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 உயிர் பெற வைக்கும். ஆமென். தேவன் கொடுக்கிறதான தண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன்னால முடியாதது, உன்னால சாதிக்க முடியாதது, உன் பணத்தால சாதிக்க முடியாது, உன் சொத்துனால சாதிக்க முடியாதது, என் தேவனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலவேளையில தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அபிஷேகம் இல்லாத பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை இந்த வருஷத்துல தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதை விட பெரிய சொத்து வேணாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை சந்தானத்தின் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் இஸ் சந்தானம்னா உங்களுடைய ஆஸ்தி. ஹல்லேலூயா, உங்களுடைய ஆசீர்வாதம். வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தானம். ஹல்லேலூயா. லோடு ஆட்டோ வச்சுக்கிறவங்களும் அது ஒரு சந்தானம். ஆமென். கடை வச்சு பிசினஸ் பண்றவங்க அது ஒரு சந்தானம். ஆமென், ஹல்லேலூயா. அதன் மேல இந்த வருஷத்துல தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதன் மேல தாகம் இருக்கணும்? சங்கீதம் 143 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143 6. கடகடன் வாசிங்க பார்க்கலாம், முடிக்கிறேன். சங்கீதம் 143 6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக இந்த வருஷத்துல விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. எது தாகமா இருக்கணும்? ஆத்துமா. எது தாகமா இருக்கணும் ஆண்டவர் மேல? ஆத்துமானா எங்க இருக்குமா? வெளி தோற்றத்தோட வந்து உட்கார்றது இல்ல, ஆத்தும தாகத்தோடு வந்து உட்காரணும். இன்னைக்கு போறேன் நான் சர்ச்சுக்கு, இன்னைக்கு ஆண்டவர் என் கிட்ட பேசணும். ஆமென். ஒவ்வொரு வாரம் வரும்போது ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னு வராதீங்க, மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களான்னு வராதீங்க. ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச போகிறார்? ஆமென். இந்த ஆத்ம தாகத்தோட வந்து உட்காருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 65:2 சொல்லியிருக்கிறப்பமா, ஆலயத்தின் நன்மையினால திருப்தியான வாழ்க்கை தேவன் கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எதன் மேல தாகம் இருக்கணும்? நம்மளுக்கு ஆத்ம தாகம் இருந்தா தண்ணீரை தேவன் கொடுப்பார், ஆவியை ஊற்றுவார், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த ஆத்ம தாகம் இருக்கணும்?
ஏன் அவர் மேல இருக்கணும்? யோபு சூப்பரா சொல்லியிருக்கிற 5ஆம் வசனத்தை, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். என்ன பண்றாராமா? 8 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணணும். இன்னைக்கு பேசுற வார்த்தையை காதுல வாங்கணும். இதுல எதன் மேல தாகமா இருந்தா தேவன் இந்த அற்புதத்தை செய்வார். ஆமென். வறட்சியாவே இருக்கு பாஸ்டர், வருமானமே இல்ல பாஸ்டர், எப்போ வேணாலும் கேளுங்க. ஒரு சில பேரை கேட்டு பாருங்களேன், பணமே இல்லை பாஸ்டர், எதுவுமே வரும், இப்படி வந்தா இப்படி போயிட்டு பாஸ்டர், வந்தா மட்டும் கொடுத்துருவா போறாங்க. ஆமென். சொல்ல வரனா கவனிங்க, நம்மளுடைய தாகம் எதன் மேல இருக்கிற தேவன் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம வண்டிக்கு பின்னாடி ஓடுறோமா? சம்பளத்துக்கு பின்னாடி ஓடுறோமா? சொந்தத்துக்கு பின்னாடி ஓடுறோமா? பணத்துக்கு பின்னாடி ஓடுறோமா? மற்றவர்களை திருப்திப்படுத்த ஓடுறோமா? தேவனுக்கு உண்மையா இல்லாம வீட்டில் உட்கார்ந்து தூங்குறோம் ஆராதனை நேரத்தில் பார்த்துட்டு தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும். ஆமென், ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், தப்பா நினைச்சிடாதீங்க. எச்சரிப்பின் சத்தம் கடைசியா இருக்கு, அதை போய் நீங்க வாசித்துக்கோங்க. நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆத்தும தாகம் இருக்கணும். இந்த ஆத்மாவை கொடுத்தவர் என் தேவன், அவருக்கென்று நம்ம ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மேல இந்த ஆத்ம தாகம் இருந்தா, யார் மேல என் தேவன் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரெண்டுமே ஒரே வசனம் தாமா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும். 2:28 யோவேல், அப்போஸ்தலர் 2:17. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை யாருக்கு மேல ஊற்றுவாரா? நீங்க மாம்சமாய் இருக்கிறீங்க, நான் மாம்சமாய் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஆத்ம தாகம் இருந்தா என் மேல என் தேவன் ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவி ஜீவ தண்ணீரை உங்களிடத்துல இருந்து புறப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருந்தா இந்த மாம்சத்தின் மேல என் தேவன் ஆவியை ஊற்றுவார்? 5 காரியங்களை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசி முதல் காரியம், மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் போதுமா? அந்த மாம்சத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? நீதியா இருக்கணும். முதல் காரியம் எப்படி இருக்கணும்? நீதினா என்ன? மாறணும். ஆமென். 2வது காரியம் எடுத்து வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. மாம்சமானவர்கள் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல நீதியின்படி இருக்கணும். 2வது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கோணலும் மாறுபாடுமான சன்னதியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எப்படி இருக்கணுமா? நீங்க மாசற்று இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாசோட இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும் பிரதர்ஸ்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க மாசற்றவர்களாய், ஒரு குற்றமும் தேவன் நம்மள இடத்துல பார்க்க கூடாது இந்த வருஷத்துல. ஆமென். தேவனை ஆராதிக்கிற ஒரு குறை உங்கள் ஊழியக்காரர் கூட உங்களை சொல்லக்கூடாது. அதற்கேற்ற பிரகாரம் நடந்து கொள்ளுங்க. மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு தான் என் தேவன் தண்ணீரை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், சங்கீதம் 63:1 வாசிங்க. சங்கீதம் 63:1. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சமானவர்கள் எப்படி இருக்கணுமா? வாஞ்சையா இருக்கணும். எப்ப பாஸ்டர் கூப்பிடுவாரு, எப்போ ஆராதனை நடக்கும், ஆமே, நீ வரியோ வரலையோ, ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் கரெக்டான டைம்ல உள்ள இருப்பேன். ஆமே. அந்த வாஞ்சை நம்மள இடத்துல இருக்கணும். 3வது காரியம். 4வது காரியம் எடுத்து வாசி, யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. யோவான் 13:5. பின்பு
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்க. யார் இவரு? யார் இவரு? இயேசு. அவர் யாருமா? இன்னைக்கு நீங்களும் நாங்களும் அவரை தான் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுடைய காலை என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? அந்த இடத்துல தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்காவது உங்களுக்கு என்ன வேணும்னா மேட்டிமை இருக்கக்கூடாது, தாழ்மையா இருக்கணும் மாம்சத்தில் இருக்கிற பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐந்தாவது காரியம் எபேசியர் 5:26 வாசிங்க. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. டோட்டலா சொல்ல வர என்ன காரியம்னா பரிசுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த மாம்சத்துல இருக்கிறதான நாம் முதலாவது நீதியின்படி இருக்கணும், ரெண்டாவது மாசற்றவர்களா இருக்கணும், மூன்றாவது வாஞ்சை உள்ள பிள்ளைகளா இருக்கணும், நான்காவது தாழ்மையை கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், ஐந்தாவது பரிசுத்தவான்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி இருந்தால்தான் எசேக்கியேல் 32:14 வாசிங்க. எசேக்கியேல் 32:14 வாசிங்க பார்க்கலாம். இந்த பிரகாரமாய் நீங்கள் இருந்தால், இந்த ஆத்ம தாகம் உங்களிடத்தில் இருந்தால், உங்கள் ஆத்ம தாகத்தை பார்த்து எசேக்கியேல் 32:14 வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? தெளிய பண்ணி என்ன பண்றாரா? கரெக்டா சொல்லுங்க. அவர்களுடைய தண்ணீர்களை எல்லாரும் என் மேல கை, உங்க இருதயத்தின் மேல கைகளை வச்சு, என்னுடைய தண்ணீரை என் தேவன் இந்த வருஷத்துல தெளிய பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலங்கி காணப்படுகிறார் தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், அதை தெளிவு பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல் ஓட பண்ணுவேன் என்று. என்ன பண்றாரா? அந்த எண்ணெய் அடினாலே அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆமென். அந்த ஆவியை ஊற்றுவேன் சொன்ன ஆறுகளை போட எண்ணெயை ஓட பண்ணுவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எப்படி ஓட பண்ணுவார்? எசேக்கியேல் 47:9 வாசிங்க. எப்படி ஓட பண்ணுகிறார் பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதியின் நிமித்தமாய் சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் வறண்டு போய் காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, கலங்கிற கண்களோடு காணப்படுகிறதான தேவ பிள்ளையே, அடுத்த நாள் நான் என்ன பண்ண போறேன், இந்த வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன், எனக்கு விரோதமாக இத்தனை பேர் எழுப்பி நிற்கிறார்களே, இதுல ஒரு தெளிவை கொடுத்து சம்பவிப்பது என்னவென்றால், இந்த வருஷத்துல மாம்சமான நீங்கள் தேவனுக்கேற்ற ஆத்ம தாகத்தை உடையவர்களாய் இருந்தால் சம்பவிப்பது என்னவென்றால் வாசிங்க. இந்த நதி போகும் இடமெங்கும், இந்த நதி போற இடம் எல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். என்னவா? இந்த நதி போற இடத்துலலாம் எல்லாருக்கும் பிழைப்புண்டு. இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால், இந்த தண்ணீர் அங்கே உங்களிடத்திலே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எப்படியா? பலவீனமே இருக்காது இந்த வருஷத்துல. 12ஆம் வசனத்தை வாசிங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும், நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும், நம்ம வீடுகளிலும் அக்கறையிலும் நம்மளுடைய பிசினஸ் சந்தானத்தின் மேலேயோ சந்ததியின் மேலேயோ புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், எல்லாவித திருப்தியான காரியங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவர்களுடைய வரத்து எப்பொழுதும் தடைப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பெருகிட்டே இருக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் பெருக்க வேணும்னு சொல்றவங்க? ஹalleluya, 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 ஹalleluya. இப்படியாப்பட்ட நதி உங்களிடத்துல இந்த வருஷத்துல ஓடினா, ஏசாயா 35:1, வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து, எதுவா? கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எப்படியா? வறட்சியா இருக்கிற நீங்கள் இந்த வருஷத்துல புஷ்பத்தை போல செழிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹalleluya. கரங்களை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஊற்ற போகிறார். ஆமென். எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எச்சரிப்பின் சத்தம். புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, மாட்டிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15லிருந்து 18 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். உன்னிப்பாய் கவனிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உம்மை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்த தேவனை, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே போஷித்து உள்ளவரை நீங்கள் மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கை பெலனும், ஏன் திரும்ப படிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உழைக்கிற ஒரு காசும் அதுதான் சொல்ல வராரு. கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும். எப்படியா? என்னால நான் உழைச்சேன், என்னாலதான் கார் வந்துச்சு, என்னாலதான் பைக் வந்துச்சு, என்னாலதான் கடை ஓடுது, என்னாலதான் இவ்வளவு பிசினஸ் நடக்குது, ஆமென் சொல்லாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. எப்படி இருக்கணுமா? இந்த வருஷத்துல சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சுய பலத்தை வெளிப்படுத்தக்கூடாது. என் தேவன் நினைச்சான்னா நம்மளுக்கு எதுவுமே வேணாலும் நடக்கலாம். ஆமென். எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, என் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு எஸ்யா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன ஆணையிட்டு கொடுத்த தாகமுள்ளவர்களுக்கு தண்ணியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, இந்த வருஷத்துல உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். யார் கொடுக்கிறாரா? சம்பாதித்தையும் பலத்தையும் கொடுக்கிறவர் யார்தான்? கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். போதுமா? புரிஞ்சிச்சா? இவ்வளத்தையும் செய்யற தேவனை விட்டுட்டு வேறே தேவர்களை சேவித்தீர்கள் ஆனால் டேஷ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுக்கு ஒத்த வசனம் நம்ம வாசித்த இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கொடுத்த 44ஆம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத, சத்தமா வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்களேன். எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு அதே வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் பாதையை அடுப்பில் எரித்தேன், அதன் தழையின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து கொண்டு அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல. ஹலோ, மரக்கட்டையினால செஞ்ச ஒரு சிலை, சிமெண்ட்னால செஞ்ச ஒரு சிலை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு முக்கியமான காரியம்
நான் சொன்னா கோச்சிப்பீங்க. வசனம் சொல்லுது என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அவன் மனதுல தோன்றல. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. என்ன இல்லையா? என்ன இல்லையா? என்ன இல்லையா? என்ன இல்லையா? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? மரத்தை கும்பிடுறவனுக்கும் சிலையை வணங்குறவனுக்கும் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. முதல்ல எது இல்ல? அத்தது. இன்னும் சத்தமா சொல்லுங்க. அறிவில்ல, 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 சொரணை இல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க. ஆமென். முன்னாடி இடத்துல இருக்கு. அதுகளுக்கு வாய் இருந்தும் காதுகள் இருந்தும் கண் இருந்தும் மூக்கு இருந்தும் அவர்களை கும்பிடுகிறவர்கள் அவர்களை போலவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர் என்ன விதவிதமாய் பேசினாலும் இவ்வளோ பெரிய ஜாட்டியத்தை அடிப்பாமா, பள்ளின்னு அடிப்பான். கருப்பா ஒன்று போவோம். நீ என்ன நல்லா அடி. என்ன பேர் அது? பேரு அதுக்கு அறிவும் கிடையாது, அதுக்கு அறிவும் கிடையாது. 2025 வருஷத்துல பண்ண தவிர இந்த 2026 செஞ்சீங்கன்னா உனக்கு அறிவும் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எரும மாட்டு ஜென்மமா இருக்கக்கூடாது. அதுதான் இந்த எச்சரிப்பின் சத்தமே. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், அந்த வாக்குத்தத்த வசனத்திலே உண்டான வாசனம் தான் இது. மேல தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணீரை ஊற்றுவார். நீங்க போய் கண்ட காரியங்களை செய்துட்டு ஆண்டவர் எனக்கு செய்யல, ஊழியக்கார் தலைமையில வச்சு ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா நீ அங்க வேற தேவர்களை கும்பிட்டு இருக்கிறியே. மரத்தினால் ஆனதும் சிமெண்டினால் ஆனதும். ஆமென். அறிவு சொரணை இல்லை. உன்னை வனாந்திரத்தில் தெரிந்து கொண்ட தேவன், தண்ணீரே இல்லாத தண்ணீரை கொடுத்த தேவன், கண்மலையை உடைத்து கொடுத்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாத அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உன் கூட நிக்கல, உன் சொந்த பந்தங்க கூட உன் கூட நிக்கல. என் தேவன் அதிலிருந்து உன்னை மீட்டு இந்த நாள்ல உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறாள். அதை மறந்து சொரணையா இல்லாம அறிவு இல்லாம கண்டதை போய் கும்பிட்டு இருந்தா எப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வராது. ஆமென். எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்களுக்கு தான் என் தேவன் தண்ணீரை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இந்த 2026 மாத்திரமல்ல, இதை நீ தொடர்ந்து செய்ய 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 2046 வந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மாற்றணும் நம்மள. ஆமென். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், என்னை அன்றி வேறு தேவர்கள் இருதயத்தில் கூட காணக்கூடாது. ஏன்னா இந்த ஆத்மாவை கொடுத்தவர் அவர் என்ற சொரணம் உனக்கு இருக்கணும். இந்த ஜீவனை கொடுத்தவர் அவர் என்ற சொரணம் உனக்கு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனம் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாசற்றவர்களாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாசற்ற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதியின்படி தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் மேல மாத்திரம் வாஞ்சி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்துக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து நின்றாலும், பாவமே நம்மளை வா வா கமான் கமான் கூப்பிட்டாலும் பரிசுத்தமாய் வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல இதை செய்யும் போது தான் தாகமாய் இருப்பீங்க ஆண்டவர் மேல. உங்கள் மேல தான் என் தேவன் தண்ணீரை ஊற்றி உங்கள் சந்ததியின் மேல, உங்களுக்கு மட்டும் இல்லமா உன் பின்வரும் சந்ததிக்கும் நீ வைத்துட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்க. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் பேசின கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி
இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ ஓ ஓ லா 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 ஆஹா ஓ ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாள்ல வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால முடிசூட்டும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் முதல் தேதி காலையில ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை அடியேனும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் காணும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறீரே, வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஆண்டவரே பொழிய செய்வேன் சொன்ன தேவன், சந்ததியின் மேல ஆவியையும் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு அருளுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து கடந்து போகும். அதற்கு ஆத்தும தாகமுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து செல்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கரம் இருந்து வழிநடத்த நீ கிருபை பாராட்டுவீராக. தேவைகளை சந்திங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே செய்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா இந்த புதிய வருஷத்தை காண செய்ததற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சத்தத்தை உயர்த்தி வானமோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னொரு 3 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.